Peppers Entertainment Television. Turn on the heat. உங்கள் அனைவருக்கும் இனிய பணிவான வணக்கங்கள். இந்த double.com-இன் காமெடி பட்டிமன்றத்தின் மூலமாக திரும்பவும் தெரிவிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்னிசை பாடி வரும் இளம் காற்றுக்கு உருவம். காற்றலை இல்லை என்றால் பாட்டொலி கேட்பதில்லை. ஆரம்பிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். 1000 தாமரை மொட்டுகளே வந்து ஆனந்த கும்மிகள் கொட்டுங்களே என்று சொல்லிக் கொண்டிருந்த காலகட்டத்திலே மக்கள்கள் அனைவரும் மிகுந்த மகிழ்ச்சியோடு இருந்தால் கூட பட்டிமன்றம் என்ற ஒரு விஷயம் இருக்கும் பொழுது ஒரு வடபாயசம் சாப்பிட்ற வாயில வந்தது சொல்ல வேண்டியது. சொல்லு. அதாவது எந்த ஒரு விஷயத்தையும் சொல்றது தெளிவா சொன்னோம், தப்பா சொன்னாலும் பரவாயில்ல, ஆனா தெளிவா சொன்னீங்கன்னா அது சரியாயிடும். அவ்வளவுதான். இப்ப இன்னைக்கு என்ன விஷயத்த நம்ம தலைப்பா எடுத்துக்கிட்டு மக்களுக்கு அந்த கருத்தை பதிய வைக்க வேண்டும், அதை மாதிரி நடந்தா அவங்களுக்கு நல்லதா இருக்கும் அப்படின்றத கேட்டுப்போம். அந்த காலத்துல இந்த ராமர் இருக்காரு இல்லையா, ஸ்ரீ ராமர், அவரோட பாத அணியை வைத்துதான் அவருடைய தம்பி சகோதரன் பரதன் வந்து ஆட்சியை ஒரு 14 வருஷமாப்பா தெரியல நடுவர் அவர்களே. எதை சொன்னாலும் சரியாகத்தான் சொல்லுன்ற ஒரு காரணத்தினாலே அதை ஒத்துக்கிட்டாங்க மக்கள். ரைட், இருக்கட்டும். அப்போ அந்த பாத அணியை வைத்து தான் ஆட்சி செய்ய. ஆனா இந்த காலத்துல எப்படி நடக்குது? அப்படி நடக்கிறது இல்லையே. தன் வீட்லயே தன்னோட செப்பலை கழட்டி வச்சு உள்ள போயிட்டு வெளியே வர முடியல. வெளியே வந்தா செப்பலை காணும் இருக்க மாட்டேங்குது. எங்க நீ போய் எடுத்துட்டு வந்துட்டியா? இல்ல நான் எடுத்தேனா? இல்ல யாரும் எடுக்கல. ஆனா யாரு எடுக்கிறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. இப்போ அந்த கிராமப்புறங்கள்லாம் போனீங்கன்னு வச்சுங்களேன், புதுசா செப்பல் வாங்கினா பேப்பரை சுத்தி கக்கத்துல வச்சுட்டு நடந்துட்டு இருப்பான் 1 மாசம் 2 மாசம். ஏன் கேட்டா செருப்பு தேஞ்சிடும், அதனால தான் இப்படி போட்டுட்டு இருக்கேன். அவன் 1 மாசம் இல்ல நடுவர் அவர்களே, காலம்புள்ள அப்படி அவன் இறக்குற வரல அது அந்த ஒரு செப்பல் தான். 2 பேரும் பழகி போச்சு. இல்ல கிராமங்கள்ல நம்ம கண் கூட பாக்குறோம், இதை பார்த்துக்கிட்டு இருக்க நேயர்களுக்கு நல்லா தெரியும். இப்ப இன்னைக்கு அது சம்பந்தமான ஒரு தலைப்பு தான். செப்பல்கள் திருடுவதற்கு சிறந்த இடம் எது? கோயிலா திருமண மண்டபம்? நல்ல ஒரு தலைப்பு, அழகா தேர்ந்தெடுத்திருக்காங்க இந்த நம்மளுடைய பெப்பர்ஸ் டிவி. இந்த தலைப்பை வச்சு நம்ம கலந்து ஆலோசிச்சு இதுக்கு ஒரு முடிவு சொன்னா மக்கள் புரிஞ்சுப்பாங்க, அவங்களோட செப்பலை எப்படி பாதுகாப்பா வச்சுக்கிறதுங்கிறது தெரியும். இந்த செப்பலை திருடுறதுக்கு சிறந்த இடம் எது அப்படின்னா, நீங்க வந்து பேசுறது வந்து கோயிலுன்னு பேச போறீங்களா? ஆமா நடுவர். இவங்க டீம் வந்து கோயிலுன்னு பேச போறாங்க. நடுவர்களே, இப்பதான் அவங்க என்ன தலைப்புல பேச போறாங்கன்னு தெரிஞ்சு கேட்டு நீங்க சொல்லி. எனக்கு தெரியணும்ன்ற அவசியம் இல்ல, நீங்க என்ன பேச போறீங்கன்னு தெரியணும். இவரு கோயிலுன்னா நீங்க என்னத்தை பேச போறீங்க? கல்யாண மண்டபம் தான், அது தெரிஞ்ச விஷயம். சோ இந்த செப்பலை திருடுவதற்கு சிறந்த இடம் எது என்றால் கல்யாண மண்டபம் தான், திருமண மண்டபம் தான் என்று பேசுறதுக்காக அணியோட தலைவர் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், சின்னத்திரை தசாவதாரம் சொன்னேன். அவர் வந்து கோதண்டம். இன்னைக்கு மீசை லைட்டா தான் வரைஞ்சிருக்காரு. கொஞ்சம் இவ்வளவு நாளா முறுக்கி வரைஞ்சிருப்பாரு. இன்னைக்கு யார்கிட்ட முறுக்கிட்டான்னு தெரியல. அதாவது முறுக்குன மீசைய குறைச்சி சின்ன பையன் மாதிரி டிஷர்ட்டை போட்டு வந்திருக்காரு. அதான் சொல்ல போனா அதான் உண்மை. அதெல்லாம் தேவையில்லை. என்னை பத்தி நான் உங்களை பத்தி தான் சொல்லிட்டு இருக்கேன். அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஒரு பெண் குழந்தை இருக்கா, இது சொல்லாமா? சோ இப்படி ஒரு நல்ல ஒரு பேச்சாளர், நல்ல ஒரு பண்பாளர், நல்ல ஒரு அன்பாளர், நல்ல ஒரு அறிவிப்பாளர், நல்ல ஒரு ஆய்வாளர் போதும். அவர் இந்த பக்கத்துல அவங்களுக்கு சப்போர்ட்டா உட்கார்ந்துகிட்டு இருக்கிறது நம்மளுடைய லாவண்யா. அவங்களும் நல்ல படிப்பாளி, உழைப்பாளி, இப்படின்னு சொல்லிட்டே போலாம். காதுல வந்து ரங்கராண்டத்தையே மாட்டிக்கிட்டு இருக்கிறவங்க. இவங்க யாருக்கிட்ட மாட்ட போறாங்கன்னு தெரியல. கல்யாண மண்டபத்துல செப்பலை திருடுறது சிறந்த இடம் பேச வந்திருக்காங்க. இந்த பக்கம் நம்மளுடைய கதிர் அந்த அணியை தலைமை தாங்க வந்திருக்காரு. கதிரை பத்தி உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். மிமிக்ரின்ற பேர்ல பல பேரை வந்து காயப்படுத்திட்டு இருக்கிறவர். அது மட்டும் இல்லாம இவர் பல வெளிநாட்டுக்கு போயிருக்காரு, ஏகப்பட்ட கூட்டத்துல பேசியிருக்காரு. அந்த கூட்டத்துல பேசி அங்க இருந்த கூட்டத்தெல்லாம் கலைக்கிறதுக்கு வாய்ப்பா நல்ல ஒரு சிறப்பான செயலை செய்திருக்கிற மிமிக்ரி ஆர்டிஸ்ட் கதிர். அந்த பக்கம் கண்ணாடி போட்டுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறவரு நம்மளுடைய வெங்கட்ராஜன். உங்களுக்கு எல்லாரும் தெரியும் அவரை. நல்ல பேச்சாளர், நல்ல நடிகர், நல்ல சிறந்த எழுத்தாளர், நல்ல மனிதர் அப்படின்னு அவரே தனித்தானே சொல்லிக்கிறவர். ரொம்ப சந்தோஷம். நம்ம நிகழ்ச்சி தொடங்கிறோம். ஆக செப்பலை திருடுவதற்கு சிறந்த இடம் எது? அது திருமண மண்டபம் தான் என்று பேசுவதற்காக அணியை தலைமையை தாங்கி இருக்கும் நம்மளுடைய கோதண்டம் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். செப்பல் என்பது வாழ்க்கை தரத்தை உயர்த்துகிறது, தாழ்த்துகிறது, இரண்டுமே ஒரே விஷயத்தில். சரி, எப்படி? ஒருத்தன் சொல்லுவான், இவன் செருப்பா எனக்கு உழைச்சாயா, செருப்பு மாதிரி இவன் எனக்கு இருந்தாயான்னுவான். அதே ஒருத்தன் உன்னை செருப்பால அடிப்பேன், உன்னை செருப்பால அடிப்பேன் அவன் சொல்லுவாயா. அப்போ ஒரு செருப்பு எதுக்கெல்லாம் இணையா சொல்றாங்க பாருங்கயா. வாழ்க்கையோட ஏற்றத்திற்கும் தாழ்வதற்கும், ஒருத்தனை திட்டத்துக்கும் ஒருத்தனை பாராட்டி பேசுறதுக்கு ரெண்டும் பயன்படுது. கண்டிப்பா. சரி சரி. செப்பல் அப்படின்றத நம்ம நாட்டுல வந்து பேசுறது சாதாரணமா இருக்கும். ஆமா.
யுவாங் சுவாங் அழகா சொன்னாரு. யார் யுவான் சுவாங்க? அடங்கொய்யால யுவான் சுவாங் அவர் சொல்லுங்க. புத்தகத்துல ரொம்ப தெளிவா எழுதியிருக்காரு. என்ன என்ன? செயின் அண்ட் செப்பல் இஸ் மஸ்ட் அப்படின்னா அழகா சொன்னான். இன்னொரு மேலை நாட்டு அறிஞன் சொன்னான். என்ன? ஷி அவாங் டீ சொல்லியிருக்கான். ரொம்ப அழகா சொன்னான். என்ன சொன்னாரு அவரு? ஹியரிங் அண்ட் ஹீல்ஸ் இஸ் வெரி மஸ்ட்னா. ஓ, இயரிங் அண்ட் ஹீல்ஸ் இஸ் வெரி மஸ்ட். அது தமிழருக்காகவே சொன்ன வார்த்தை சார். காதணியும் காலணியும் முக்கியம்னா அவன் செயினுக்கு சொன்னான். இவன் காதணியும் காலணியும் முக்கியம் அல்லவான்னு ரொம்ப அழகா சொன்னானே. மறக்க முடியுமா? அது மறக்க முடியாதுப்பா. செப்பலை திருடுறதுக்கு எந்த இடம் சிறந்த இடம்? அவங்க எல்லாம் சொன்னது இருக்கட்டும் நடுவர் அவர்களே, இவர் என்ன சொல்றாருன்னு கேட்டு சொல்லுங்க. சொல்ல விட்டேன். அவங்க 2 பேர் சொன்ன கருத்துல இருந்து எடுத்து சொல்றேன் நடுவர் அவர்களே. ரொம்ப அழகான தெளிவான கருத்தா சொல்றேன். சரி. ஐயப்ப மலைக்கு போறவங்க செருப்பு போடுறாங்களா? கோயில திருட முடியுமா? இல்ல, போட முடியாது. கோயில திருப்பதி மலை ஏறாங்களே, அவங்க செருப்பு போடுறாங்களா? இல்ல அதுதான் திருட முடியுமா? இல்ல, அதுவும் பண்ண முடியாது. நல்லா யோசிங்க நடுவர் அவர்களே. இன்னைக்கு டோக்கன் போட்டாங்க கோயில செருப்பு. ஆமா. சோ டோக்கன் போடுறதுனால அங்க திருட முடியாது. செப்பல். ஆமா. கல்யாணத்துக்கு போனா ஃபுல் மப்புல இருப்பான். ட்ரீட்ன்ற பேர்ல ஷூ ஒரு பக்கம் இருக்கும், அவன் ஒரு பக்கம் இருப்பான். நம்ம ஹாயா எடுத்துட்டு வரலாம் நடுவர் அவர்களே. தேட வேண்டிய அவசியம் கிடையாது. அதுவும் பாத்தீங்கன்னா கோயிலுக்கு வருத்தத்தோட போகும்போது பிஞ்ச செருப்பு உங்களை மாதிரியே இல்ல நடுவர் அவர்களே, அது மாதிரி ஒரு பிஞ்ச செருப்போட போவான். செப்பல். ஆமா, செப்பல்ல போவான். ஆனா திருமண மண்டபத்துக்கு கடன் வாங்கியாவது புது செப்பலை வாங்கிட்டு போவான். ஏன்னா பந்தியில உள்ள நுழையும் போது அவன் செப்பல்ல இருந்து தலை வரைக்கும் பார்த்த அப்புறம் தான் சோறு ஒரு படம் எக்ஸ்ட்ரா போடுவான், ஸ்வீட் ஒன்று எக்ஸ்ட்ரா. புது செப்பல் எங்கே கிடைக்கும் என்றால் கடையில. அதை விட அதாவது அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, அவரோட செருப்பை பார்த்து தான் அவருக்கு சோறு போடுறாங்க, அவர் மூஞ்ச பார்த்தா சோறு போட மாட்டாங்கன்றாரு. வரேன். இன்னொன்னு வந்து ரொம்ப அழகான தெளிவா, அதாவது அவங்க சொன்னது ஃபாரின் யுவாங் சுவாங்கோ ஷியவாங் டீயோ பத்தி தெரியல. சரி. சோ அதனால அவங்களுக்கு ஏத்த மாதிரி சொல்றேன். ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கான். அதுதான் அதுக்குத்தான், இதுதான் இதுக்குத்தான். எவ்வளவு அழகா சொல்லியிருக்கான் பாரு. எப்படி? அதுதான் அதுக்குத்தான். எது? கல்யாணம் தான் அதுக்குத்தான். இதுதான் இதுக்குத்தான். செருப்பு எடுக்குது இங்கதான் அப்படின்னு வச்சான் பாரு. பாட்டுல வருமா? இது போல ஒரு பாடலை உங்களால் சொல்ல முடியுமா? வந்துதா? சரி, ரைட். இன்றைய தினம் ஒரு மனிதனுக்கு யதார்த்த வாழ்க்கைக்கு தேவை எதுவாக இருக்குமோ இல்லையோ, அவன் நடப்பதற்கு தேவை செப்பல் என்பதை சொல்லிக் கொண்டு நல்ல ஒரு வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரைட், விடுப்பா. அவர் சொன்னது எல்லாமே நல்ல பாயிண்ட் இருந்தாலும் ஒரு முக்கியமான பாயிண்ட், இந்த கல்யாண மண்டபத்துல புது புது செப்பலா கிடைக்கும். இப்ப வந்து திருப்பதியில செப்பலை போட்டு அலோவ் பண்றது இல்ல. அப்ப அங்க போய் எப்படி திருடுவீங்க? சபரிமலைக்கு போறவங்க செப்பலே போறது இல்ல. திருப்பதிக்காவது அது வரைக்கும் வர்றான். இங்க மாலை போட்ட அடுத்த மணிலேருந்தே கிடையாது. அப்ப எப்படி திருட முடியும்? சபரிமலை திருட வாய்ப்பு. அப்ப கோயில் இல்ல, திருமணம் தான் சொல்லியிருக்காரு. நம்மளுடைய எதற்கெடுத்தாலும் தலையை இந்த புறமும் அந்த புறமும் ஆட்டி கொண்டிருக்கும் கதிர் அவர்கள் மிக அழகாக அங்கெல்லாம் இல்லையா, கோயில்ல தான் திருட முடியும் அப்படி, நான் இதுக்கு எனக்கு அனுபவம் இருக்கு அப்படின்ற வகையில பேச வராரு. வாங்க. வணக்கம் நடுவர் அவர்களே. வணக்கம்பா. வணக்கம். அருமையான தலைப்பு. அதாவது எதிரணையில் வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கும் கோதண்டம் என்ன சொல்றாருன்னா, அதாவது வந்து ரிசப்ஷனுக்கு போனா, அதாவது கல்யாண வீடுகளுக்கு போனா அவன் குடிச்சிட்டு ஓரமா படுத்துட்டு இருப்பான், செருப்பு ஒரு இடத்துல இருக்கும், நம்ம போய் ஈஸியா திருடிட்டு வந்துடலான்னு சொல்றாரு. திருடுறதுல கூட சோம்பி நடுவர் அவர்களே அவர் சொல்றது. திருடுன்னு முடிவு பண்ணிட்ட, கஷ்டப்பட்டு திருடேன், அதுலயும் ஒரு கஷ்டப்படணும். அதாவது கோவில்ல போய் திருடினாதான் அந்த கஷ்டம் அவருக்கு என்னன்னு தெரியும். நடுவர்களே, அது சாதுரியம் வேணும். என்னன்னு எடுத்துட்டீங்கன்னா, புது செப்பலுக்காக கஷ்டப்படாம நான் போய் திருடுறேன். புது செருப்புல தான் சொன்னாரு. சரி, எந்த செருப்பா இருந்தா சரி, திருடுறதுல ஒரு கஷ்டப்படணும் இல்லையா? எந்த செப்பலா இருந்தா சரி சொல்லுப்பா. அதாவது திருடுவது செருப்பாக இருந்தாலும் அதை ஒரு பொறுப்பாக திருட வேண்டும் நடுவர் அவர்களே. ரைட் ரைட், வெளிய ரைமிங்கா பேச ஆரம்பிச்சா பேசு. அதாவது நடுவர் அவர்களே, எஜமான் காலடி மண்ணெடுத்து நெத்தியில பொட்டு வைப்போம்னு சொன்னாங்க. ஆமா. அதாவது எஜமான் வந்து கோயிலுக்கு போனாரு நடுவர் அவர்களே. அங்க வந்து செருப்பு திருடிட்டாங்க. அதனாலதான் அவரோட காலடி மண் எடுத்து வந்து நெத்தியில பொட்டு வச்சாங்க. என்ன சொல்லுவ? இதே ஒரு கல்யாண மண்டபத்துக்கு போயிருந்தா செருப்போட வந்திருப்பாரு, கண்ட கழுதையை மெரிச்சிட்டு வந்திருப்பாரு. அந்த மண் எடுத்து நெத்தியில பொட்டு வைக்க முடியுமா நடுவர் அவர்களே? முடியாது, முடியாது. அது மட்டும் இல்ல நடுவர் அவர்களே, அதாவது கோவில்ல ஜோடி மாறலாம், ஆமா, ஆனா கல்யாண மண்டபத்துல ஜோடி மாற முடியுமா நடுவர் அவர்களே? நீ எந்த ஜோடி சொல்ற? செருப்பு செருப்பு செப்பல தான சொல்ற? எந்த ஜோடியாக இருந்தாலும் செருப்புன்னு யார சொல்றீங்க? இல்லை, நான் செருப்பை சொன்னேன். நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க நடுவர் அவர்களே. நம்ம எதை சொன்னாலும் தப்பா நினைக்கிறது இல்ல. சொல்லுப்பா. உலகத்துல பெரிய பெரிய திருடர்கள் எல்லாருமே முத அவங்க திருட்ட ஆரம்பிச்சது வந்து கோவில்ல செருப்பு திருடுறது தான் நடுவர் அவர்களே. ஓ அப்படியா? ஆமா, அதுக்கு வந்து அனுபவம் பேசுது. அதான் அனுபவம்ன்றாங்க.
அதான் அதுக்கு வந்து என்கிட்ட வந்து சென்செக்ஸ் கணக்கே இருக்கு. ஓ இருக்கு, நீ இப்ப அது மாதிரி கணக்கு எடுக்க ஆரம்பிச்சிட்டியா? ஆமா நடுவர் அவர்களே, நாங்க ஒரு விஷயம் பண்றதுக்கு முன்னாடி அதுக்கான முழு முயற்சி செஞ்சிரும் முன்னாடியே. சொல்லுப்பா சொல்லு. அதாவது நீங்க நல்லா கவனிங்க நடுவர் அவர்களே, இந்த இடத்துல வந்து 3 பேர் தான் திருடர்கள் நடுவர் அவர்களே. இந்த இடத்துலவா? ஆமா நடுவர் அவர்களே. எப்படி யார் யாரு? அதாவது இதோ இந்த அணியில் இருக்கும் இந்த 2 பேரும் நீங்களும். யோ என்ன விளையாடுறியா? நல்லா உங்க காலை உத்து பாருங்க நடுவர் அவர்களே. எங்க டீம்ல 2 பேருமே ஷூ போட்டிருக்கோம். சரி. உங்க டீம்ல இவங்க டீம்ல நீங்களும் தான் செருப்பு போட்டிருக்கீங்க. அப்ப செப்பல் போட்டவெல்லாம் திருடி தான் போறான்னு சொல்ல வரையா? செப்பல் போட்டவெல்லாம் திருடன்னு சொல்ல, ஆனா நீங்க திருடி இருப்பீங்கன்னு எனக்கு ஒரு சந்தேகம் நடுவர் அவர்களே. அதாவது நடுவர் அவர்களே, அதனால நான் என்ன சொல்றேன்னா கடைசியா நம்ம செப்பல் திருடுறது வந்து கோவில்ல திருடினா அது வந்து ஒரு மங்களகரமான விஷயம் நடுவர் அவர்களே. சரி இல்ல இல்ல நம்மன்னு சேர்த்துக்காத, பொதுவா நம்ம மக்களுக்கு தெரிவிக்கணும்னா செப்பலை திருடுறது சிறந்த இடம் கோயிலுங்கறியா? கோவில் தான். வந்து உட்காரு. நன்றி நடுவர் அவர்களே. ரைட் விடு. இப்ப கோயிலுன்னா மங்கள, ஒரு சிலர் இதெல்லாம் கூட பார்ப்பாங்க, ராசி பலன் இந்த வாஸ்து சாஸ்திரம் பாக்குற மாதிரிலாம் திருடுறதுக்கு ஆரம்பிக்கிறது வந்து கோயிலுக்கு போவாங்க. கோயில ஈஸியா திருடும்போது அங்கிருந்தே ஆரம்பிச்சிருவாங்க செப்பல் திருடு, அங்க ஈஸியா இருக்கும். இன்னொரு காரணம், கோயிலுக்குள்ள போயிட்டாங்கன்னா உள்ள போயிருக்குங்க அவங்க கஷ்டத்தை வேண்டிட்டு இருப்பாங்க, அப்ப செப்பலை திருடுறது ஈஸியா இருக்கும். சிறந்த இடம் கோயில் தான், திருமண மண்டபம் இல்ல, அங்க ரொம்ப இதுவா இருக்குன்றது. அதானே சொல்ல வரீங்க? ஆமா அதே தான் நடுவர். இதுக்கு இவங்க லாவண்யா வந்து பேச வராங்க. வாங்க லாவண்யா. அனைவருக்கும் வணக்கம். ரைட்டுமா. உண்மையாவே எங்க அணி தலைவர் சொன்னது போல செருப்பு திருடுவதற்கு சிறந்த இடம் கல்யாண மண்டபம் தான். கோயிலுக்கு வந்து பிஞ்ச செருப்போட போலாம், கச்சி போட்ட செருப்போட போலாம். அதை வந்து திருட வந்து பார்த்தானா நம்மளே காரி துப்பிட்டு போயிடுவாங்க. நீ ஒரு பொம்பளை பிள்ளை, செருப்பு செருப்புன்னு சொன்னா தப்பா நினைப்பாங்க, செப்பல் செப்பல்னு சொல்லிக்குமா. செப்பல்னு சொன்னா யாருக்கும் கோவம் வராது, செருப்புன்னு சொன்னா கோவம் வருது இல்லையா, அதுக்காக சொல்லுமா. பேச்சுலர் பார்ட்டி எல்லாம் வைக்கிறாங்க மண்டபத்துல. ஆமா. அப்படி போய் குடிப்பாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்டு கரெக்டா இருக்கும், ஷூ எல்லாம் கரெக்டா பாத்துப்பாங்க. ஒரு 4 ரவுண்டு போகும், எங்கடா மச்சான் உன் செருப்புகள், ஐயோ எவனோ ஆட்டைய போட்டுட்டானே, முடிஞ்சு போச்சு. எங்க போடுறா? கல்யாண மண்டபத்துல. அவன் தண்ணிய போடுறான், செருப்பை சில பேர் ஆட்டைய போடுறாங்க. அதே என்ன பார்த்து சொல்றீங்க நடுவுல? அத பார்த்து சொல்லுங்க. சொல்றாங்க அதாவது திருமண மண்டபத்துல. ஆக நீங்க சொல்ற திருமண மண்டபத்துல ஈஸி, திருமண மண்டபத்துல ரொம்ப சுலபமான விஷயம். சரி ரைட்டுமா, ரொம்ப சந்தோஷம். சரி ஒரு கேள்வி நடுவர் அவர்களே, அவங்க சுமார் எத்தனை செருப்பு திருடி இருப்பாங்கன்னு கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க நடுவர் அவர்களே. நடுவர் அவர்களே, மத்தவங்க எப்படி திருடலாம்ன்ற ஐடியா தான் கொடுத்தோம், நாங்க செருப்பு திருடுறது. நல்லா உங்க செருப்பு ஒரு வாட்டி பார்த்து. உங்களோட டைம் முடிஞ்சு போச்சு, வந்து உட்காருங்க. லாவண்யா பேசியிருக்காங்க, பேச்சுலர் பார்ட்டின்னு வைப்பாங்க, தண்ணி அடிப்பாங்க, அங்கே ஷூ செருப்புலாம் இருக்கும். அதே போல் நிறைய பெண்கள் நீங்கள் ஹை ஹீல்ஸ் போட்டு அந்த கல்யாண மண்டபத்துக்கு போகிறது வழக்கம். ஏன்னா மேக்ஸிமம் வந்து 4 அடிக்குள்ளவே இருக்காங்க சில பேர். பாவம் தப்பாக நினைக்காதீங்க, அது செப்பல் போட்டு தான் மேட்ச் பண்ணுறாங்க. அங்கே போய் திருடுறீங்களே அது வந்து அப்படின்னு இவங்க கோயிலில் திருடுறாங்க, உங்களை எதிர்த்து பேசுகிறாங்க. நீங்கள் ஆனால் அங்கே நிறைய செப்பல் கிடைக்குன்னு சொல்கிறீங்க. வாங்க வெங்கட்ராஜனே. ஒரு கடைக்கு போகிறோம், ஷோரூம் வாங்க, பண்டாடி காப்பா இந்த மாதிரி 5000 ரூபாய் செருப்புக்கு வாங்கி கொடுன்னு. நாம கிட்ட துட்டு இருக்கோமா, வாங்கி கொடுக்க முடியாது. அதுக்கு என்ன பண்ண முடியும்? நான் கல்யாணத்துக்கு போக முடியுமா? சரி இவங்க சொல்ற மாதிரி கல்யாணத்துக்கு போறோம்பா, வரவங்க தண்ணி அடிச்சுட்டா இருக்காங்க. வர ஒரு 1000 பேர் வரும், அதுல ஒரு 10 பேர் 20 பேர் தான் தண்ணி அடிப்பான். அவனுக்கு செருப்பெல்லாம் எடுக்க முடியாது. தப்பி தவறி எடுத்து ஒருத்தன் பார்த்தா பிச்சு பிச்சு பெண்ட் எடுத்துருவாம்மா. ஆனா கோயிலுக்கு போனன்றவங்க 1000 பேர் செப்பலை வெளியே கட்டி விட்டு போவான். இதே வரேன் பாயிண்ட்டுக்கு வராது, அதான் சொல்ல வரேன். கல்யாணத்துக்கு வருவேன், குடும்பத்தோட வருவான், 50 ரூபா மொய் எடுத்துட்டு பந்திக்கு முந்தாச்சு ஓடுவான். செப்பலை கைட்டுவானா? செப்பலை கைட்டு வச்சா போறோம், கேட்ட மாட்டான். எவன் கைட்டான்? அதனால கல்யாணம் பண்றது திரும்ப திருட முடியாது, கோவில தான் ஈஸியா திருட முடியும். என் பொண்டாட்டி 3 மாசம் முழுவா இருந்தான். ஒரு ஆள் நீ கடைக்கு போனேன், அத்தான் அத்தான் அந்த 2000 ரூபாய் செருப்பு ஒண்ணு இருக்குது, எனக்கு ஒன்று வாங்கிவிடான்னா. என்கிட்ட காசு இல்லை, சரி சமாளிக்கணுமே, முழுவாம இருக்கலன்னு சொல்லிட்டு கோச்சிக்காதம்மா நான் எங்கன்னா கடை வாங்கி வந்து கொடுன்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட்ட போய் கேட்டேன். மச்சான் டே பொண்டாட்டி 2500 ரூபாய் செருப்பு கேட்கறாடா, காசு இல்லடா, கை மாத்த 2500 ரூபாய் கூட்டுறான்னு கேட்டேன். எதுக்கு கை மாத்த கேக்குற, கடை அண்டை முறிக்கண்டா, என் கூட ஈஸி வழியில சமாளிக்க கொடுக்குறேன். எனக்கு ஒன்னும் புரியல. கோயில் கிட்டு போனான். என்ன மச்சான் கோயில் கிட்டு வந்தேன்னு, டேய் செருப்பு கடையே இங்க தாண்டா இருக்கு பாரு. என்னடா செருப்பு கடையே எங்க இருக்குன்னா, நீ வா நீ சுத்தி பாருங்க, பாரு அவ்வளவு செருப்பு இருக்குது. என்னடா செருப்பு வேணும், என்ன சைஸ்ல வேணும், என்ன சைஸ்ல வேணும், கலர்ல வேணும், என்ன டிசைன்ல வேணும், எத்துக்க 4-5 சைஸ். அவங்க பார்த்தா கண்ணு கூட காட்சிப்பா. 10 செருப்பு ஒண்ணு 5500 ரூபாய் போட்டு இருந்தது. எனக்கு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் பயம், ஏன்னா கை கல்ல உடம்பு ஆட்டான அடி வாங்கிறதுக்கு உடம்பு இல்லைல்ல. ஆமா ஆமா. என் மச்சான் அங்க எடுத்து கொடுத்தான். ஒண்ணும் பண்ணாத, நீ செருப்பை கைட்டு
அது லேடிஸ் செருப்பு எப்படி பொண்ணு பக்கத்துல செருப்பு போடு அப்படியே குஞ்ச சைடுல எடுத்துக்கோ அவ்வளவுதான். அப்படியே வந்துடணும் அதே மாதிரி எடுத்துக்கிட்டு பொண்டாட்டியை குத்தாம்பா இன்னும் சந்தோஷம் போட்டா தெரியுமா நீ எத்தனை பசங்க உங்களுக்கு ஆ? எத்தனை பசங்க உங்களுக்கு இப்ப 2 பசங்க தான் பரவாயில்ல 2 டைம் கோயிலுக்கு போயிருக்கீங்க போல பெரிய செருப்பு கடை வச்சு ஓஹோன்னு இருக்கேன் செருப்பு கடையே வச்சுட்டீங்க வச்சுட்டாமா எல்லாம் திருடி தான் இதுக்காக ஒரு கேங்க வளர்த்து வச்சுருக்கிறேன் சோறு போட்டு சூப்பர் ஆமா. சூப்பர் ஆக நீங்க சொல்ல வந்த கருத்து வந்து ஒரு சின்ன இது நடுவர்களே அவர் வந்து எத்தனை வருஷமா இந்த செருப்பு கடை வச்சிருக்காரு தெரியாது கோயில திருநாள லேட்டா வச்சிருக்காரு சத்திரத்துக்கு போய் தான் என்னைக்கோ ஆரம்பிச்சு நல்லா இருந்திருக்காரு பக்கத்துல எவனா கைட்டு விடுறான் அதான் சோத்துக்கு முஞ்சாச்சுன்னு ஓடுறான் செருப்பை கைட்டாத எவனா செருப்பை கைட்டு தண்ணி அடிக்கிறானா நீ கைட்டணும் போயிட்டு சரிண்ணே சூப்பர் சூப்பர்ண்ணே இப்ப உங்களோட கருத்து பிரகாரம் அவர் வந்து சொல்றது வந்து கோயில தான் அப்படின்றாங்க அதனால செருப்பு திருடரும் கோயில் தான் கோயில் தான் அடிச்சு சொல்லுவேன் ஓகேண்ணே வாங்கண்ணே ரொம்ப சந்தோஷம்ண்ணே செப்பலை திருடுவதற்கு சிறந்த இடம் கோயிலா திருமண மண்டபம்ன்றா ரெண்டுமே கிடையாது பெரிய பெரிய செப்பல் கடை இருக்குல்ல ஷோரூம் இருக்குல்ல அங்கதான் திருடுறதுக்கு ஈஸியா இருக்கும் இந்த தீர்ப்பு ஏத்துக்க முடியாது இல்ல இது என்ன அதை ஏத்துக்க முடியாது நடுவர்களே வேணுமா பாயிண்ட் ஒரு 4 சொல்றோம் அது right. அப்பாவது அறிஞ்சு புரிஞ்சு தெரிஞ்சு பதில் சொல்லுங்க உங்க தீர்ப்பு அப்ப 2 பேர் நாங்க அந்த பக்கம் 2 பேர் நாங்க வெட்டியாவா பேசணும் விவரம் இல்லாம பேசணுமா தெரியாம பேசணுமா புரியாம பேசணுமா இல்ல புரிஞ்சு கூடாதுன்னு பேசணுமா இல்ல நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க மனசுல அப்ப அவங்க பேசுறது வெட்டியா இல்ல இவர் பேச சரி அவங்க வெட்டியா பேசுறாங்க அது எனக்கே தெரியும் நாங்க விவரமா தானே நடுவரவர்களை பேசணும் அதை கூட மதிக்கலாம் அப்புறம் நீங்க ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தா யூஸ் இல்ல நடுவரவர்களே நீங்க லூசா ஒரு யூஸானது ஒரு சொல்லிட்டா பரவாயில்ல நடுவரவர்களே இப்ப யாரு ஏத்துக்க முடியாது நடுவரர்களே ஏத்துக்க முடியாது இப்ப யாரு நடுவரர்களே நீங்க எப்படி சொல்லுவீங்க போய் கடையில போய் தின்னுன்ற அறிவு இருக்கணும் நடுவரவர்களே அறிவு இருக்கணும் இல்ல நீ என்ன பண்ற நான் ஜெனரலா சொல்றேன் நடுவரர்களே நீ ஜெனரலா சொல்ல இரியா அதாவது தீர்ப்பு கொடுக்க மாட்டாங்க நடுவரவர்களே இல்லப்பா அறிவுள்ள மனுஷன் பண்ண மாட்டான் யோ இங்க பாரு சும்மா யோ நான் தீர்ப்பு சொல்ல காமெடிக்கு சொன்னேன் அடப்பாடே உண்மையா தீர்ப்பு நினைச்சா யோ அதுக்காக அறிவுல இரியா அதுக்காக 8 பாயிண்ட் எழுதி வச்சிருக்கேன் நடுவரவர்களே இரியா நான் 6 பாயிண்ட் அனாவசியமா சொல்லுவேன் நடுவரவர்களே நீ அநேகமா பேசுறதுக்குள்ள பிபி வந்து இங்க மயக்கம் போட்டு விடுவோம்னு நினைக்கிற பாயிண்ட் சொல்றது இரியா நீ சொல்றது கரெக்ட் கரெக்ட் ஒத்துக்கறல பேச விடு இரு அதாவது என்ன சொல்றதுன்னா என்ன சொல்றது பேச விடு யோ இங்க பாரியா என்ன பேச போற என்கிட்ட பத்தி பலம் சேர்க்குமாறு பக்கத்து வச்சு நான் பேசுவேன் அப்படியா வந்து பேச வாப்பா கோதண்ட வா எரும மாட்டு நிறம் கருப்பு எவன் காலில் இருக்கிறது செருப்பு கேட்டாம்பாரு கவிஞன் எவன் காலில் இருக்கு செருப்பா எல்லா காலிலும் தான் பாருங்க எரும மாட்டு நிறம் கருப்பு எவன் காலில் இருக்கு செருப்பு ஏன் அவன் தான் திருடி போயிடறாங்க ஓ அதனால செருப்பு இல்ல இல்லன்றத ஒருத்தன் அவன் ஆழ்ந்த கருத்தோட சொல்றான் இதை கம்பன் அழகாக சொல்லுகிறான் ஓ கம்பன் கூட சொல்லியிருக்காரா ராமாயணத்திலே சொல்லுகிறான் அடேங்கப்பா பெரிய புராணத்திலே சொல்லுகிறான் அவன் சொன்னது நமக்கு எதற்கு நம்ம ஏதாவது சொல்லுவோம் சொல்லு அதெல்லாம் நம்ம ஏன் எடுக்கணும் அது சரி இதை வள்ளுவன் சொல்லுகிறான் பாருங்கள் மிக அழகாக கேட்டா கசடர கற்பவை கற்ற பின் நிற்காதற்கு தக என்ன அழகா சொல்லியிருக்கான் இதுல வந்து என்ன சொன்னா படிப்பா படிச்சதுக்கு ஏத்த மாதிரி நில்லுப்பான்னு இருக்காரு அவ்வளவுதான் நடுவர் அவர்களே கல்யாணத்துக்கு போ பார் எத்துனுவான்றதுதான் படிப்புக்கு ஓமையா சொல்றான் கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்காதற்கு தக ஓ நிற்கனா அந்த செப்பல் போட்டு நிற்க உங்களுக்கு இப்பதான் நடுவர்களே லேட் பிக்கப் நடுவர்களே புரியுது அதுல திருடி நீ அந்த செப்பல்ல போட்டு நில்லையா அதுக்காக தானே படிச்ச அப்படிங்கிறாரு ஒவ்வொரு நாட்டிலும் செருப்பை பற்றி அதாவது செப்பலை பற்றி அழகாக சொல்லுகிறார்கள் அவர்கள் கவிதை நயம் மட்டுமல்லாமல் கட்டுரை நயத்தோடும் சொல்கிறான் யமோகா 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 சிமோகா 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 என்ன அர்த்தம் தெரியுங்களா ஏப்பா நான் கேட்டா நீ ஏதாவது ஏடாகூடமா சொல்லு நீ சொல்லிடு நடுவர் அவர்களே ஜப்பான்ல சைனால இருக்கல பழமொழி அவர்களே யமோகா யமோகா யமோகான்னா எந்த செருப்பு வேணா யாரு வேணாலும் போடலாம் நினைக்காதீங்க சிமோகா சிமோகா சிமோகான்னா உங்காலுக்கு என்ன சைஸ் தேவைப்படுமோ அது போடுன்றான் அதை சொல்ல நடுவர் செருப்பை மட்டும் சொல்லி இருக்காங்க இதைதான் சொல்லுகிறாங்க காணாத கானகத்தே அப்படின்னா என்ன தெரியுங்களா அதாவது நடுவர் அவர்களே இல்ல நீ எதுவும் சொல்லலாம் அந்த உட்கார் அதாவது ஒரு கவிதை நடுவர் அருமையான கவிதை நடுவர் நான் எழுதி வச்ச கவிதை நடுவர் சொல்லி சொல்ல டக்குன்னு எழுதிங்கதான் எழுதினா காண நடுவர் சரி அப்ப வந்துரு நன்றி பாராட்டி எங்கள் இருவரின் சார்பாக இந்த மிக அழகான ஒரு வாய்ப்பை கொடுத்ததற்காக இந்த பெப்பர்ஸ் டிவி நேயர்களுக்கும்
பெப்பர்ஸ் டிவி நிறுவனத்தாருக்கும் இந்த நல்ல நாளிலே எங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்த லாவண்யா அவர்களுக்கும் எனக்கும் சேர்த்து நாங்கள் இருவரும் ஒரு அணியிலே மிக அழகாக பேசினோம் என்று உங்கள் அனைவருக்கும் தெரிந்த காரணத்தினால் நன்றியை கூறி பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி ஆண்டு நீங்கள் வாழ்ந்து நன்றாக இருக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு மிகச்சிறப்பான இந்த பட்டிமன்ற நடுவராக இல்லாவிட்டாலும் நாங்கள் நன்றாக பேசினோம் என்ற நோக்கத்தோடு நன்றி கூறி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். அது கடைசியாக ஒன்று சொல்ல. நன்றி வணக்கம். நல்லா பேசிருக்கியா? வேணாம் வேணாம், உட்கார் உட்கார் உட்கார். ஒரு பட்டிமன்ற பேச்சாளர் எப்படி பேச வேண்டும் என்றால், சில நேரம் கன்ஃபியூஸா இருக்கும்போது இப்படி சத்தம் போட்டு பேசிட்டா யாருக்கும் ஒன்றும் புரியாது. ஐயோ டென்ஷனா பேசுறாங்க, கரெக்டும் ஒத்துப்பாங்க. அந்த ஒரு பாலிசியை பயன்படுத்திருக்க ரொம்ப சந்தோஷம். இல்ல இல்ல வேணாம் வேணாம், நீ ஏதாவது சொல்ல வேண்டியதா கொஞ்சமா சொல்லிட்டு வாயா, காது கிளியுது. அதாவது அவர் சொல்றாரு, அதாவது ஆக்ரோஷமா ரொம்ப ஒரு பயங்கரமா வந்து நிறைய அவனை பத்தி பேசாத, நீ கருத்தை மட்டும் சொல்றியா, வந்து டென்ஷன் பேசுவான் இல்ல, நிறைய கருத்து சொன்னாரு. அதாவது இயக்குனர் வந்து 5 நிமிஷம் ஃபுட்டேஜ் தான் கேட்டாரு. ஆனா இவர் வந்து 10 நிமிஷம், அதாவது பேமெண்ட்டை மீறி பேசுற சிலர்லாம் இருப்பாங்க இல்லையா, அது பிஞ்ச செருப்பு தான். அது கீழே இறக்க சொல்லுங்க. யார் நீயா? என்ன நல்லா மதிக்கிறான் அவன். நடுவர் அவர்களே, அந்த செருப்பை காமிச்சதே உங்களுக்கு தான். அதுதான்பா. சரி விட்டு, நீ பாயிண்ட் பேசுறே இல்ல வந்து உட்கார்ந்துறியா? இல்லை நடுவர் அவர்களே, நானும் 2 பாயிண்ட்களை வைத்திருந்தேன், அப்போது மறந்து விட்டேன். இப்போது நான் பேசுறேன். என்ன பத்தி பேசினா அப்புறம் 2 செருப்பு வரும். உட்கார் உட்கார். அவனை பத்தி பேசாதப்பா. அவனை பற்றி பேசுவதற்கு நான் செருப்பை பற்றியே 2 வரி பேசி விடுவேன் நடுவர் அவர்களே. அதாவது நடுவர் அவர்களே, இந்த கல்யாண வீட்டில் செருப்பு திருடுவது சிறப்பா, இல்லை கோவிலில் செருப்பு திருடுவது எல்லாத்துக்குமே ஒரு ஆரம்பம் வேணும்ல. அதாவது பொதுவா பாத்தீங்கன்னா இப்ப உங்களுக்கு ஒரு செருப்பு தேவைப்படுதுன்னு வச்சுங்களேன். ஆமா, கோவில்கள் டெய்லியும் இருக்கும், நீங்க போய் டெய்லியும் செருப்பு திருடலாம். ஆனா உங்களுக்கு செருப்பு வேணுன்றதுக்காக கல்யாண மண்டபத்துக்கு போனதுக்காக கல்யாணம் பண்ண முடியுமா நடுவர் அவர்களே? முடியாது முடியாது. மார்கழி மாசம் கல்யாணம் நடக்குமா நடுவர் அவர்களே? நடக்காது. அப்ப எங்க போய் செருப்பு திருடுவீங்க? வேணாம் ராஜா, உட்கார். நான் ஃபினிஷிங் கொடுக்குறேன், உட்கார். இப்ப வந்து கோவிலுக்கு எதுக்கு போறாங்க? சாமி கும்பிட போறாங்க. அது எதுக்காக போறாங்கன்னா, தங்களோட கஷ்டம் எல்லாம் தீர்ந்து போனோம் அப்படின்றதுக்காக போறாங்க நடுவர். வெளியில வந்து பார்க்கும்போது செருப்பு காணும். அப்ப அவனோட ஷாக் எப்படி இருக்கும்னா, கஷ்டத்தோட கஷ்டமா இந்த செருப்பு போயிடுச்சே அப்படின்னு விட்டுருவான். ஆனா கல்யாண மண்டபத்துக்கு எதுக்காக போறாங்க? ஜாலியா இருக்கிறதுக்கு, வாழ்த்துறதுக்கு போறாங்க. அப்ப வந்து திரும்பி வந்து பார்த்து செருப்பு காணும்னா அவங்களோட மன நிலையை கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க நடுவர் அவர்களே. அந்த கஷ்டம் இது தெரியாம அவன் பாட்டு கத்திட்டேன்டா. எங்களுக்கு கத்து தெரியாதா? எங்க அணியின் சிங்கத்தை இறக்கி விடட்டுமா? வேணாம் வேணாம், தயவு செய்து உட்கார் உட்கார். வா. ஆக இது தயவுசெய்து காலில் விடுறேன். உங்களெல்லாம் பட்டிமன்ற பேச்சாளர் கூப்பிட்ட பத்தியா, நான் தலைப்பா கொடுத்தல, அதை என் தலையில அடிச்சுக்கினேன். அந்த வார்த்தையை நான் சொல்ல விரும்பல, இருந்தாலும் பரவாயில்ல. ரொம்ப அழகா பேசுறீங்க. தங்களுடைய அணிக்காக எந்த ஒரு யார் உண்மையான பேச்சாளர்னு சொல்லணும்னா, இந்த பட்டிமன்ற பேச்சாளர்னா தன்னோட அணிக்கு என்ன தேவையோ அதை எப்படி வேணாலும் பேசலாம். அதான். ஆனா நடுவர் அசிங்கமா பேசுறாதீங்க, தப்பு. ஆக ரொம்ப சிறப்பா பேசுனாங்க. 2வது ரவுண்ட் ஆரம்பிச்சு இவ்வளவு பேசும்போது நான் என்ன சொல்ல வரேன், இப்ப இன்னொரு அப்ப ஒரு தீர்ப்பை சொல்லி இல்ல இல்ல ஐயோ அதை சொல்லலப்பா, இப்ப வேற சொல்ல வரேன். இவங்க பேசுறதா, இவங்க பேசலையா, மக்கள் பேசுறாங்க. யாராவது ஒருத்தர் செப்பல் காணன்ட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கானா இது வரைக்கும்? நீ பாத்துரு, கிமு குயிப்பு காலத்துல இருந்து சிந்து சமவெளி காலத்துல இருந்து வா, எத்தனை பேருக்கு செப்பல் தொலைஞ்சிருக்கு, எத்தனை பேர் செப்பல் திருடி இருக்கான். ஏன் இவ்வளவு, ஏன் நம்ம இன்னைக்கு வந்திருக்க 5 பேருமே மனசை திறந்து சொன்னோம்னா நம்மளே செப்பலை திருடி தான் போட்டிருக்கோம். எவனாவது கம்ப்ளைண்ட் நம்ம மேல கொடுத்துருக்கான போலீஸ் ஸ்டேஷன்ல இன்னைக்கு எடுத்து பாருங்க. ஒலைய வச்சிராத, நீ திருடி வந்தலாம் சொல்லு. இல்ல இல்ல, எவனாவது கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டான். ஆக செப்பலை திருடுவதற்கு சிறந்த இடம் எது என்றால் கோயிலா திருமண மண்டபமாண்டா? நான் வந்து சொன்னா 2மே கூட சொல்ல மாட்டேன். யாரும் பார்க்காத இடம் எந்த இடமோ அந்த இடம் தான் சிறந்த இடம் செப்பலை திருடுவது. யாரும் பார்க்காத இடம் எந்த இடமோ அந்த இடம் தான் செப்பலை திருடுவதற்கு சிறந்த இடம் என்று சொல்லி நல்ல பல கருத்துக்களை நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு, ஆணித்தரமான ஆழமான சிந்தைகளை உங்கள் மனதில் பதிய வைத்திருக்கிறோம் என்ற எண்ணத்தோடு மீண்டும் அடுத்த பட்டிமன்ற நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி பாராட்டி விடைபெறுவோம். நன்றி, வணக்கம்.